இப்போ எதுல அவங்க திருப்தி அடைகிறாங்க சாதாரண ஜோசிக்காரங்கன்னா என்ன பலன் சொன்னாலும் இப்போ இவர் கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காது, குழந்தை பிறக்கும், 2 கல்யாணம் ஆகும், 5 கல்யாணம் ஆகும், எதை பலன்னு சொன்னாலும் இவங்க கடைசி எதுல திருப்தி அடைகிறாங்கன்னா போய் ஒரு வழிபாடை சொல்லி திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. இவங்களாவே சுய திருப்தியா அடைஞ்சுக்கிறாங்க. இப்படி நடக்காம போறதுக்கு எந்த பரிகாரம் சொல்லலாம்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அது ஜோசியம் இல்லையே. ஜோதிடம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும், எப்ப நடக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை போகுது, இது எப்பெல்லாம் மாறும் கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியமே தவிர. அப்போ ஒரு ஜோசியம் என்ன கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவனுடைய வாழ்க்கையை பற்றி படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ படிக்க தெரியாம நீங்க அதுல பாதி வரைக்கும் படிச்சுட்டு பாதிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்றீங்கன்னா உங்களுக்கு பாதி ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். ஒவ்வொரு வெத்தலையா எடுத்து அந்த வெத்தலைகள் என்ன ஆயிருக்கு, பின்னால் என்ன ஆயிருக்கு, லைன் என்ன ஆயிருக்கு, டேமேஜ் ஆயிருக்கா, காம்பு எப்படி இருக்கு, கீழே எப்படி இருக்கு, மேலே எப்படி இருக்குன்னு பார்த்து 12 பாகங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்து நீ போற காரியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது சாதாரண விதி. இது சரியா தப்பான்னு கேட்கிறப்ப அந்த ஜோசியர் 2 நாளா வருமானம் இல்லாம உட்காந்துருக்காரு. எப்படி வேணாலும் ஒரு ஜோசி காட்ட பலன் கேட்டா சொல்லிடுவாரு. ஏன்னா அவரு அதே வாழ்க்கையா வாழ்றாருன்றதுனால இந்த லக்னம் தான் இருந்தா தான் பலன் சொல்லணும், லக்னம் துல்லியம் இருந்தால் தான் பலன் சொல்லணும், சரியான நேரம் கொடுத்தா தான் பலன் சொல்லணுன்றது எதுவுமே கிடையாது. நான் இன்னைக்கு பிறந்திருக்கேன் சார், இத்தனாம் தேதி பிறந்திருக்கிறேன், டைம் தெரியாதுன்னா சூப்பரா பலன் சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜோசியர்கள் இப்போ உதாரணத்துக்குங்க, இப்போ ஒருத்தர் ஒரு வண்டி போயிட்டு இருக்காரு, ரைட்ல திரும்பணும், என்ன சொல்லி திரும்பணும், என்ன செய்யணும், ரைட் இண்டிகேட்டர் போடணும். ஆனா ஒரு காலத்துல கை போடணும். இப்போ கை போட முடியுமா உங்களால? அப்ப ஏசி எல்லாம் போட்டு கிளாஸ் எல்லாம் இறக்கி நீங்க திருப்புறதுக்குள்ள வண்டி டர்னிங் அடுத்த டர்னிங் போயிருவீங்க. இப்ப தேவையில்லை இல்லைங்களா? அப்ப நான் கை போட்டு தான். எனக்கு ஒரு லேட்டஸ்டா ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் போன உடனே பின்னால பிரேக்கை தான் பிடிக்கணும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் முன்னால பிரேக் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இன்னுமே அப்டேட் ஆகல. இப்ப வர வண்டி எல்லாமே காம்போ பிரேக் தான் இருக்கு. ஒரு பிரேக் பிடிச்சா 2 பிரேக்கும் பிடிக்கிற மாதிரி தான் டிசைன். இப்ப வர எல்லா வண்டியிலும் இது ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப அப்டேட் ஆகாம அந்த ஆள் உருட்டிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்களா? அவர் ஒரு பெரிய ட்ரெயினர் வண்டி ஓட்டுறதை பத்தி. அவர் இன்னும் சொல்லி கொடுத்து இன்னும் அதே இதுலயே இருக்காரு அவர் இல்லைங்களா? இன்னும் எம்ஜிஆர் காலத்திலேயே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. பேக் பிரேக் பிடிச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேக் பிரேக் பிடிக்கணும், கொஞ்சம் தூரம் போனோடனே ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சாதான் ஸ்கிட் ஆகாது வண்டி, இல்லைன்னா ஸ்கிட் ஆயிரும் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இப்ப அவருக்கு என்ன தெரியல, இப்ப வர வண்டி எல்லாத்துலயுமே காம்போ பிரேக்னு சொல்லிட்டு டியூவல் பிரேக் இருக்கு. நீங்க இந்த பிரேக்கை பிடிச்சாலும் 2 நிக்கும், இந்த பிரேக்கை பிடிச்சாலும் 2 நிக்கும் டிசைன் பண்ணிட்டான். ஏன்னா அவன் அடுத்த அப்டேட்டுக்கு வந்துட்டான். இப்போ உட்காந்துட்டு நான் இப்படித்தான் பிடிப்பேன், நீங்க எப்படி பிடிச்சாலும் அதை பிடிக்கத்தான் போதுன்ற மாதிரி. இது மாதிரி அப்டேட்டுக்கு ஜோசிக்காரங்க வரணும் ஒண்ணு. அதுக்கப்புறமா இப்ப மக்களுடைய கண்ணோட்டங்கள் மாறிடுச்சு, வாழ்க்கை முறைகள் மாறிடுச்சு, தேவைகளும் மாறிடுச்சு. இப்ப ஒரு காலத்துல ஜாதகம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஜாதகம் கொடுக்குற போது நான் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப எல்லாருமே வீடு கட்டுறான், எல்லாத்துக்கும் லோன் கிடைக்குதுல்ல. ஒரு காலத்துல வாகன யோகம்ன்றது பெருசா இருந்துச்சுங்க. வாகன யோகம் இருக்கிறதுக்கு என்னென்ன கிரகங்கள் அமைப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா ஜோசிக்காரும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப அப்படி எதுவுமே தேவையில்லை. எல்லார் வீட்லயும் வாகனம் இருக்குல்ல, எல்லா வீட்டுல 2 பைக் வந்துருச்சு. இப்ப செல்போன் யோகம்ன்றத பத்தி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பேசியிருந்தா இப்ப அவன் பேசினா என்ன ஆகும்? 3 செல்லு வச்சுக்கிறாங்க வீட்டுல. ஒவ்வொரு செல்லு 5 செல்லு இருக்குது இல்லைங்களா? ஒரே ஆள 3 செல்லு வச்சுக்கிறான். அப்படிதான் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா நம்மளுடைய மெத்தடையும் என்ன செஞ்சுக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப லக்னத்தை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த விஷயங்கள் ஆதி காலத்துல இருந்து இருக்கு. லக்னத்தை வச்சு எப்படி பலன் சொல்லணும்ன்ற அந்த ஸ்டாண்டர்டாலஜி இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ மாற்றப்பட்டது இல்லை. இது ஆதி காலத்துல இருந்து அப்படியேதான் இருக்கு. அப்ப இப்படிதான் வழிபாடு, இப்படிதான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற வழிமுறையில அப்படியே சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. இது எங்கேயுமே இவங்க டியூன் பண்ணவே இல்ல, இது வரைக்கும் இல்ல. ஆனா தேவை இருக்கு. எப்போ எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இல்லைங்க, நான் சொல்றது இது பராசர ஹோரா சாஸ்திரால எழுதுறாரு. அப்போ அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே 6000 வருஷத்துக்கு முன்னாலே அந்த பராசரர் எழுதுறாரு இல்லைங்களா? அவருக்கு முன்னால வசிஷ்டர் இருக்காரு, அவருக்கு முன்னால நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் வரிசையா எழுதி வராங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட, 6000 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட. அப்ப 6000 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒரு பெண்ணை பத்தி எழுதிக்கிறாரு சரிங்களா? அதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, இவன் பல பெண்களை ஆழ்வான் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ராஜா ஒரு நாட்டுக்கு போறான்னா அவன் எடுத்த உடனே கைப்பற்றக்கூடியது அவனுடைய மனைவி மக்களை தான். அப்படின்னா தான் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்றது அர்த்தம் ஒரு காலத்துல. அதனாலதான் அந்த புறத்தை போய் அடிச்சு காலி பண்ணி ராஜா தூக்கிட்டு வருவார். வரும்போது பொம்பளை எல்லாம் கூட்டு வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல ஒருத்தர் புக் எழுதிருக்காருன்னா அப்ப இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட்டு வரதான் வெற்றி இல்லையா? அப்படித்தானே? இப்ப அப்படி இல்லை இல்லைங்களா? அப்ப என்னன்னா அதே கண்ணோட்டத்தோட இப்ப நம்ம அந்த வெற்றியை படிக்க முடியாது இல்லைங்களா? அவர் விக்டரின்னு சொன்னது வேற,
இப்ப நம்ம விக்டரிங்கிறது வேற. அதுவும் அந்த இப்ப இருக்க விக்டரி ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அப்ப ஒரே பலனை வச்சுக்கிட்டு அவருடைய கண்ணோட்டத்துல படிக்க முடியாது. அதுக்கு நம்ம குறை சொல்ல, அவர் அந்த காலத்துக்கு சரியா எழுதிக்கிறாரு. காலங்கள் மாறுது, கண்ணோட்டங்கள் மாறுது, வாழ்க்கை முறைகள் மாறுது இல்லைங்களா? அப்ப எல்லாம் மாறி வரும் பொழுது நம்ம அப்டேட் வேணும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே இப்ப எதுல அவங்க திருப்தி அடைகிறாங்க சாதாரண ஜோசிக்காரங்கன்னா, என்ன பலன் சொன்னாலும், இப்ப இவருக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காது, குழந்தை பிறக்கும், 2 கல்யாணம் ஆகும், 5 கல்யாணம் ஆகும், எதை பலன்னு சொன்னாலும் இவங்க கடைசி எதுல திருப்தி அடைகிறாங்கன்னா, போய் ஒரு வழிபாடை சொல்லி திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. இவங்களாவே சுய திருப்தியா அடைஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்கு மேல பலன் சொல்ல தெரியாது. ஒருவேளை நீ கோயிலுக்கு வழிபாடே சொல்லாத ஒரு ஜோசியக்காரரை பிடிச்சு நீ வழிபாடு சொல்லக்கூடாது, சரிங்களா? பரிகாரம் சொல்லக்கூடாது. ஜாதகத்துல என்ன நடக்கும்ன்றதை மட்டும் சொல்லணும்னா அவருக்கு பலன் சொல்ல வராது. அப்ப 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 9ஆம் அதிபதி கெட்டு போச்சு, எல்லாமே பிரச்சனையா இருக்குது, கை வச்சதெல்லாம் பிரச்சனையா இருக்குது, உங்களுக்கு ராகுக்கு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, குலதெய்வ சாபம் இருக்குது, முன்னோர்கள் தோஷம் இருக்கு. அதனால நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சரியாயிரும். கல்யாணம் ஆகாம இருக்குது, ஆமாங்க, கல்யாணம் ஆகாட்டுன்னு என்னங்க செய்யறது? இந்த கோயிலுக்கு போய் 5 விளக்கு ஏத்து. அப்ப இதை இல்லாம எப்ப கல்யாணம் ஆகும்னு சொல்லணும்னா சொல்ல தெரியாது அவங்களுக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம எல்லாத்தையும் பூசி முழுகக்கூடிய வேலையில இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். அப்படின்னா தான் நம்ம, அதாவது அடுத்தவங்களுக்கு பலன் சொல்றதுல விட்டுருங்க. அவங்களுக்கு புரியாம கூட போயிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு புரியாத போன மாதிரி போயிடலாம். ஆனா நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்ம ஒரு ஜாதத்தை பாக்குறப்ப அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுக்கு என்ன சொன்னோம், இதுல நம்மளுக்கே உண்மையிலே புரிதல் இருக்கா? ஒரு பொண்ணு ஒரு லேடி, அவங்க ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க, அடிக்கடி எழுதி தோத்துடுறாங்க. நிறைய ஜோசிக்காரங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட கடைசியா வராங்க, கண்டிப்பா ஜெயிப்போமான்னு சொல்றேன். அப்புறமா அந்த பொண்ணு ஃபோன் பண்ண திட்டிருக்கும் போல எனக்கு. அப்புறமா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயிச்சிட்டேன், நான் வின் பண்ணிட்டேன். மயிலாப்பூர்ல ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு காஃபி ஷாப்ல அந்த சங்கீதால காஃபி குடிச்சிருக்கும் போது ஃபோன் வருது. சார் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு சொன்னீங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஹஸ்பண்டு கூட சொல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்றேன். அப்படிங்கிறப்ப அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? நான் சொன்ன அன்னைக்கு தோத்துருக்கலாம், அவங்களுக்கு உடனே புரியாது இல்லைங்களா? அவங்களுக்கு ஆனால் வெற்றி அடைவீங்கன்றது நம்மளுக்கு ஊர்ஜிதமா தெரியுது. அப்ப இது மாதிரி உங்களுக்கு இது என்ன நடக்கும்ன்றத புரிஞ்சுக்கணுமே தவிர, இப்படி நடக்காம போறதுக்கு எந்த பரிகாரம் சொல்லலாம்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அது ஜோசியம் இல்லையே. ஜோதிடம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும், எப்ப நடக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை போகுது, இது எப்பெல்லாம் மாறும் கண்டுபிடிக்கிறதா ஜோசியமே தவிர, அதுக்கப்புறமா வர்றது மாந்திரிகங்கள் பரிகாரங்களுக்குள்ள வந்தது, அது வேற டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கு நீங்க ஆன்மீகத்தை படிக்கணும், மரபு ரீதியா வழிபாடுகளை படிக்கணும். நான் சொல்றது பியூர் ஜோசியமா பார்க்கும்போது இது தேவையில்லை. அப்போ ஒரு ஜோசியம் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே அவனுடைய வாழ்க்கையை பற்றி படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப படிக்க தெரியாம நீங்க அதுல பாதி வரைக்கும் படிச்சுட்டு பாதிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்றீங்கன்னா உங்களுக்கு பாதி ஜோசியம் தெரியலன்னு தான் அர்த்தம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை கூட பாக்குறப்ப சில ஜோசிக்காரங்களுக்கு கோபம் வராம ஹானஸ்டா, இப்ப நான் நிறைய வீடியோக்கள் பார்க்கும் பொழுது, நிறைய பேரை பேசும் பொழுது, அவங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு தெரியல அப்படின்னா அதை என்ன செஞ்சுக்குவேன், ஆமா நம்மளுக்கு தெரியல, இதை என்ன செய்யணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும், கத்துக்கணும். அப்ப ஆமா சொல்றதுக்கு சரியா தானே நம்ம அக்செப்ட் பண்ணணும். அப்ப நம்ம இதை மாத்தி பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்ப்பேன். அது மாதிரி நீங்களும் என்ன செய்றீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தோன்னே ஆமால சரியா இருக்குல்ல, அப்ப பரிகாரமே சொல்லாம, அவனுக்கு வழிபாடே சொல்லாம, இந்த பிரச்சனை எப்படி கரெக்ட் பண்றது, அட்லீஸ்ட் எப்படி பாயிண்ட் அவுட் பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இவனுக்கு இந்த பிரச்சனை நடக்கும்ன்றது எந்த கிரகத்தை வைத்து கண்டுபிடிப்பது. அதே மாதிரி அந்த கிரகத்துக்கு எந்த ஒரு விதிவிலக்குமே இல்லாம இதே அப்ளை பண்றத இன்னொரு இதே பிரச்சனைக்கு உனக்கு அப்ளை பண்ணா அதே விஷயம் நடக்குதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையால் ஜாதகருக்கு 2 திருமணம் சொல்றேன், இல்லன்னா இந்த பிள்ளையாச்சும் கனெக்ஷனாச்சும் வச்சிருப்பான்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்ப இந்த ரூலை கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணாலும் இது அப்ளை ஆகணும். ஒருவேளை நான் இங்க அப்ளை பண்றேன், அடுத்த ஜாதத்துக்கு போறப்ப இருக்குது, அப்ப அதுக்கு ஒரு கதை சொல்லி நான் விதிவிலக்கு சொல்லி மாத்திக்கிறேன்னா அது தப்பு. அப்ப எல்லா இடத்துலயும் அப்படியே ஆப்டா உட்கார்ற மாதிரி உங்கள்கிட்ட விதி இருக்குதா? அப்படி விதி இருந்தா இது எல்லா இடத்துலயும் உட்காருதா? அப்படி உட்கார்ந்தா இவனுக்கு அந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிக்கும், இந்த பிரச்சனை எப்ப முடியும், இந்த விஷயங்கள் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் தான் நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல இந்த பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல, அவங்க சொன்னதுக்கு அப்புறமா 2 தோஷத்தையும் 2 சாபத்தையும் சொல்லி இதுக்கு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க இன்னும் ஜோசியத்தை ஆழமா கத்துக்க வேண்டிய அவசியம். உருட்டுறாங்க தான். ஆனா உருட்டுறாங்கன்றது நிறைய பேர் கஸ்டமரே இப்ப ஒரு வெப்சைட்ல விளம்பரம் போடுறான், உங்களுடைய காதலனுடைய முதல் எழுத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா போடுறான், வருங்கால கணவன் தெரியணுமா, வருங்கால கணவர் எந்த ஊரில் இருப்பார், அவருடைய முதல் எழுத்து தெரிய வேண்டுமான்னு சொல்லி ஒரு வெப்சைட்ல விளம்பரம் போடுறான். உடனே எங்களுடைய ஜோதிடர்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு போடுறான். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இப்ப இது உண்மையே இல்லை, இது முடியாது. ஆனா கஸ்டமரை இழுக்கிறதுக்காக என்ன செய்யறான், எதையாச்சும் ஒண்ணு சொல்றான். அவன் ஒரு விளம்பரம் போடுறான், விளம்பரம் போட்டு அதுல ஒரு ஜோசியர் பலன் சொல்ற மாதிரி போடுறான். அதுல ராகுவும் கேதுவும் ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கிறான். ராகுக்கு 7 தான், கேது இருக்கும் எப்பயுமே. அப்ப அது ஜோசிகாரனும் கிடையாது அவன் சொல்றவன், அவங்க எல்லாம் நடிகர்கள். அப்ப மக்கள் இது மாதிரி விஷயங்களை நம்பிட்டு போறாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க அந்த வெப்சைட்ல இருந்து வர ஜோசி மக்கள் என்கிட்ட என்ன கேட்கறாங்க, என்னுடைய காதலி எத்தனாவது மாசம் நான் சந்திப்பேன்,
அப்ப அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன வீடியோ போடுறாங்கன்னா, சுரேஷ் சொல்லுங்க, உங்க ஜாதகத்தை பார்த்தா நீங்க எத்தனாம் தேதி பிறந்திருக்கீங்க, கரெக்டா ஜூலை மாசம் 18ஆம் தேதி நீங்க உங்க காதலியை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்றான். அந்த காதலினுடைய பேர் எஸ்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ், படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்க. ஜோசிகாரங்களோட ஜோசி வெப்சைட், ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லாத ஒரு வெப்சைட். அவங்க வந்து ஒரு வெப்சைட் டிசைனர், அவங்க வெப் கிரியேட்டர்ஸ், அவங்க வந்து ஜோசியத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்து மார்க்கெட் பண்றாங்க. இந்த ரெமோ படம் பாத்திருக்கீங்களா சார்? இந்த உன்னோட காதலி நீ பாக்குறப்ப மேல லைட் எரியும்வாங்களே, அந்த மாதிரி அது மாதிரி இது வந்து என்னன்னா, இது தப்பு இல்ல. ஆனா இத உண்மைன்னு நம்பிட்டு நிறைய பேரு நம்மள்ட்டே வந்து எதை கேக்குறாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கேக்குறாங்க. நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான படங்கள், நான் ஒருத்தன் திட்டி விட்டேன், ஏன்னா புத்தி இருக்கா இல்லையாடா உனக்கு, வாழ்க்கை எவ்வளவு பெருசு தெரியுமா உனக்கு, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதை கடந்து வருது, எவ்வளவு வேதனைகள். ஒருத்தன் முயற்சி செஞ்சா கூட முன்னேற முடியாத வாழ்க்கை எத்தனையோ. இப்போ என் வாழ்க்கையும் அப்படித்தான், உங்க வாழ்க்கையும் அப்படித்தானே. எல்லா பேரையும் பார்க்குறப்ப முயற்சி செய்யறோம், காலைல 5 மணிக்கு எழுந்து வேலை பார்க்குறோம், ஹோம் ஒர்க் பண்றோம், ஒரு இடத்துக்கு வேகமாவே போயிடுறோம். எத்தனை இடத்துல தோத்து பின்னால வரோம். அப்ப இவ்வளவு வாழ்க்கை பெரிய கரண்டு முரடான ஒரு வாழ்க்கை. இதுல உட்காந்துக்கிட்டு இப்போ உட்காந்துட்டு எவனோ ஒருத்தன் பொம்பளை பிள்ளை பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தெரிஞ்சு என்னடா பண்ண போற இல்லைங்களா? அப்ப இந்த விஷயங்கள் அவனுக்கு ஆழமா புரியல. அப்ப வாழ்க்கையை பற்றிய புரிதல் வரவனுக்கே இல்லைன்றப்ப நம்ம எப்படி அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? அப்ப இந்த மாதிரி ஒரு தளம் ஒரு பக்கமா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு தளம் குருட்டுத்தனமா ஒரு தளம் போயிருக்கும் போது நம்மளும் உட்காந்துட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம பெஸ்ட் அஸ்ட்ராலஜரா மாறணும்னா, அடுத்தவங்களுக்கு பலன் சொல்லி நம்ம ஒண்ணுக்கு அவங்கள விட்டு திருப்தி, நம்மளுக்குள்ளே என்ன செஞ்சுக்கணும், திருப்தி அடையணும்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும், நம்மளுக்கு வியூ தெரியணும். அதை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாம போயிடலாம் நிறைய இடத்துல. தப்பு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா இவங்க திருப்பி 5 வருஷம் கழிச்சு நம்மள்ட்ட வருவாங்க, வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறமா இது எப்போ சரியாகுன்றத சொல்ல தெரியணும், இது சரியா ஆகாதுன்றதையும் சொல்ல தெரியணும். அப்போ இதெல்லாம் தெரியும் போது தான் நம்ம முழுமையடைகிறோம் ஜோசியத்தில். இது இங்கே முழுமையடையாத போது கஸ்டமர் கேட்குறாங்க இல்லைங்களா? கஸ்டமர் கேட்கும் பொழுது ஒரு சாதாரணமாங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்தில் நான் வாழ்ந்தது கிராமம். எங்கள் தாத்தா ஒரு ஜோசியத்தை கூட்டு போகிறாரு, நானும் அவரெல்லாம் உட்காந்து பேசியிருக்கோம். ஜோசியம்னா எப்படி உட்காந்தோம்னா, இது மாதிரி ஒரு இது இருக்கும், ஒத்த பாய் போட்டிருப்பாங்க சதுரமா. ஒத்தப்பாயில வந்து இந்த கீழே டெஸ்க் வச்சு உட்காந்து எழுதுவாங்க, கீழே தான் உட்காந்து எழுதுவாங்க. வரவங்க ஒத்தப்பாயில உட்காருவாங்க, சின்னதுதான், கீழே உட்கார்றதான், பாய் தான் இருக்கும். இப்போ டெஸ்க்லாம் அவர் உட்காரதுக்கு முன்னாடி டெஸ்க் இருக்கும், அதில் ஒரு டிரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து உட்காந்துருக்கோம், நாங்கள் சும்மா உட்காந்து பேசியிருக்கோம். அது சின்ன கிராமம், அங்கே கஸ்டமரே வரமாட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க வேற ஊருக்கு போனவங்க அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி, இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒட்டி தான் இருக்கு அந்த கடை. அங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், என் பையனுக்கு பொண்ணு அங்கே இருக்குன்னு சொன்னாங்க, நான் வேற வேலையாக தான் போகிறேன், இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலான்னு தோணுது, போகிற காரியம் ஜெயிக்குமான்னு கேட்குறாரு. அப்போ பையன் ஜாதகம் சொல்லு, பையனோட ஜாதகம் தெரியாது சாமி, பொண்ணு பையன் ஜாதகமே தெரியாது, பொண்ணு ஜாதகம், பொண்ணு பேர் சொல்லு, அதெல்லாம் தெரியாதுங்க, சொன்னாங்க அந்த பக்கம் அந்த தெருவில் இருக்க ஒரு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு, போலாமா வேணாமா இப்படிதாங்க கேட்பாங்க கிராமத்துல. ஏன்னா என்ன சொல்லிட்டா இருப்பாங்க அவங்க, வந்து நம்மள ஒரு கடவுளா நினைச்சு கேட்பாங்க. அப்ப அந்த ஜோசியர் என்ன செய்யறாரு, நீ போய் என்ன செய்யறா, போய் வெத்தலை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. சரிங்களா? இவர் போய் என்ன செய்யறாருன்னா, பக்கத்து கடையில வெத்தலை எதுக்குன்னு கேட்பாங்க. வெத்தலை வாங்குறப்ப வேணா புது ஆளா இருந்தா என்ன கேட்பாங்க, வெத்தலை கடைக்காரன் கேட்பாங்க, எதுக்குன்னு கேட்பாங்க. ஜோசியர் வாங்கிட்டு வர சொன்னாரு, அவங்க 12 வெத்தலை எண்ணி கொடுப்பாங்க, 12 பாவமா எடுத்துக்கிட்டு. அதை வந்தோடனே ஒவ்வொரு வெத்தலையா எடுத்து அந்த வெத்தலைகள் என்ன ஆயிருக்கு, பின்னால் என்ன இருக்கு, லைன் என்ன இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கா, காம்பு எப்படி இருக்கு, கீழே எப்படி இருக்கு, மேல எப்படி இருக்குன்னு பார்த்து 12 பாவங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்து நீ போற காரியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து சாதாரண இது வந்து சரியா தப்பான்னு கேட்கிறப்ப அந்த ஜோசியர் 2 நாளா வருமானம் இல்லாம உட்காந்துருக்காரு. வந்து 50 ரூபாய் ஏன் விடணும், 50 ரூபா அந்த 50 ரூபா பெரிய விஷயம் அவருக்கு. அப்ப 50 ரூபாய் ஏன் விடணும்ன்ற கேள்வியில நிறைய ஜோசிக்காரங்க வாழ்றாங்க. சரிங்களா? அப்ப அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எதையாச்சும் ஒரு பதில் சொல்லி அந்த 50 ரூபாய் வாங்கிடணும்னு அவங்க பாக்குறாங்க. அப்ப இது வந்து என்னன்னா, போகக்கூடியவங்களுடைய இயலாமை, ஜோசிக்காரருடைய இயலாமை, இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு 50 ரூபாய்னால அவரும் மாற போறதுல இவரும் மாற போறதுல, இருந்தாலும் இந்த 50 ரூபாய்க்காக அவருடைய பிளெக்சிபிலிட்டி அவர் என்ன செய்யறாரு, ஏற்படுத்தி அப்படியே தொய்வாயிடுறாரு. ஒருவேளை அவர் அந்த பினான்சியலா ஸ்டாண்டர்டா இருந்தா இதெல்லாம் பார்க்க முடியாது, போய் பார்த்துட்டோன்னு சொல்றாரு. இவர் 50 ரூபாய் விடுறதுக்கு மனசு இல்லை. அப்ப இது மாதிரி சுச்சுவேஷன்ல கூடிய ஜோசிக்காரங்க சில நேரங்கள்ல இது மாதிரி மாற வேண்டியது இருக்கு. அப்ப மக்கள் தான் இவங்களை மாத்தி விடுறாங்க. ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜோசிக்காரங்களும் பக்காவா இருக்கக்கூடிய, இப்ப வந்து இது வெத்தலை ஜோசியம், வெத்தலை சோழி பிரசனமோ வெத்தலை பிரசனமோ பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல, சரிங்களா? அது நான் சொல்லல. ஆனால் ஜோசிக்காரனோட நிலைமையை நம்ம யோசிக்கணும். அப்ப ஜோசிக்கார் அவர் வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஆள். அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜோசிக்காரர் அவரு எங்களை நிறைய பேருக்கு அவர் குரு, பெரிய ஜோசிக்காரர், நிறைய பேருக்கு சாவு தேதியெல்லாம் எழுதி கொடுக்கக்கூடிய ஆளு. அவருமே இந்த அளவுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா எத்தனை நாளைக்கு வருமானம் இல்லாம ஒரு ஜோசிக்காரோட இடத்துல உட்காந்துருப்பாரு இல்லைங்களா?
அப்ப இதை ஏமாத்தல அவர் வந்து ஒரு குழப்பத்துல வராரு. அந்த யாரு ஜாதகர் அவர் போறாரு, செய்யலாமா வேணாமான்னு கேட்கிறாரு. அதை பார்த்துட்டு செய்யலாம் சாமி, போயிட்டு வாங்க, தைரியமா செய்யுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு ஒரு ஜோசியம், அப்ப இதை ஜோசியம் நம்ப தேவையில்லைங்கிற நான் சொல்றது வந்து அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அது ஜோசியம் நம்பிட்டு ஆழமா செய்யறாங்க இல்லைங்களா, அது நம்ம தப்புன்னு சொல்றோம். அப்ப ஜோசிடம் என்பது லக்னம் தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி தேவையில்லை. மொத்தம் நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த 9 கிரகங்களும் தேவை. அப்போ 9 கிரகங்களுடைய கூட்டுக்கலவைகள் இல்லாமல் உங்களால் எந்த பலனையும் தீர்க்கமாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தனுடைய திருமணத்தை பற்றி பேசணும்னா அந்த ஜாதகக்கூடிய சுக்கிரன், குரு, சூரியன், புதனுடைய காம்பினேஷன்லாம் தேவை. வெறும் சந்திரனை மட்டும் வச்சு எப்படி ராசியை மட்டும் வச்சு அவனுடைய திருமண வாழ்க்கையை சொல்லுவீங்க? ஒருத்தர் கேட்குறாரு, சார் நான் வந்து சுவாதி நட்சத்திரம், எனக்கு பரணி நட்சத்திரத்தோட பொண்ணோட சேருமா, இல்லைன்னா 2 ஒரே நட்சத்திரம், ஏக நட்சத்திரம், ஏக ரச்சு வருது, சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு அவருக்கு நான் எப்படி பலன் சொல்ல முடியும்? அப்போ மக்கள் யார் கெடுக்கிறாங்க? ஜோசிக்காரங்க தான் கெடுக்கிறாங்க. ஆனால் ஜோசிக்காரங்களையும் மக்கள் கெடுக்கிறாங்க மாறி மாறி. இப்போ என்னன்னா ஒரு ஜாதத்தை பார்த்து தான் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையை நம்ம பேசணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியறதில்ல ஒன்று. அதுக்கப்புறமா ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தர் வராரு, வந்துட்டு என்கிட்ட ஒரு திருமணமா ஒரு விஷயமா பார்க்கணும் சார், ஒரு பொண்ணு விஷயம் ஜாதகம், நான் என்ன சொல்கிறேன்னா நான் எப்படினாலும் ஜாதகத்தை பார்க்கணும்ல, ஜாதகம் பார்த்தானே சொல்லணும். அப்போ ஜாதகத்துக்கான கட்டணத்தை செலுத்துன்னு சொல்கிறேன். சார் ஜாதக கட்டணம் ஓவராக கேட்குறீங்களே, வேணா ஒரு 100 ரூபா 150 ரூபா தரேன், பொருத்தம் மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா நான் என்னத்தை பார்க்குறது? இது மாதிரி கஸ்டமர் வராங்க ஜோசிக்காரங்கள்ட்ட. அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ ஜோசிக்காரங்க, எதுக்கு அந்த 100 ரூபாய் விட்டுக்கிட்டு? அப்போ என்ன நட்சத்திரம் சொல்லி நட்சத்திரத்துக்கு ஸ்டாண்டர்டாக பலன் இருக்கு இல்லையா, 11க்கு 8 பொருத்தம் இருக்குது, உத்தமம் அப்படின்னு எழுதி அதை மத்தியமம் எழுதி பேப்பரில் கையில் கொடுத்து அனுப்பிச்சுறாங்க, போ என்னமோ செய்யணும். புரிஞ்சுங்களா நான் சொல்கிறது? அப்போ நான் அதுக்குன்னு என் ஜோசிக்காரனுக்கு காசு கொடுக்க சொல்லலை. உங்களுக்கு காசு கொடுக்க தெரிஞ்சால் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இல்லாட்டினா அவனுக்கு 150 ரூபாய்க்கு தகுந்த வேலையை தான் பார்ப்பான், அதெல்லாம் 50 ரூபாய்க்கு தகுந்த வேலையை தான் பார்ப்பான்ற மாதிரி நீங்கள் போகக்கூடிய நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ஒரு வீடு கட்டுறாரு ஒருத்தர், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், சார் நான் பென்ஷன் வாங்குறேன், எனக்கு ஒரு பலன் ஃப்ரீயாக சொல்லுங்க அப்படிங்கிறார். நீ பென்ஷன் தானே வாங்குற, வருது இல்லை கட்டு இல்லைங்களா? நீங்கள் ஓவராக கேட்குறீங்களா? அப்படின்னா பார்க்காதீங்க, நான் உங்களை அதாச்சும் அடித்து கட்டி வச்சு பார்க்க சொல்கிறேன்னா இல்லைங்களா? அப்போ இது வந்து வேறு மாதிரி மக்கள் குழப்புறாங்க. அப்போ இப்போ நான் ஒரு இவ்வளோதான் ஸ்டாண்டர்டாக ஒரு காசு வச்சுருக்கேன்னா நான் கூட வச்சுருக்கலாம், கம்மியாக வச்சுருக்கலாங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்களேன்னா பார்க்கவே தேவையில்லைங்கிறேன் நான், இல்லைங்களா? என்கிட்ட பார்க்க சொல்லி உங்களை யார் அடித்தா யாரும்? அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ஜோசியரை பார்க்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜோசியருக்கு முழுமையான மரியாதையை கொடுக்கணும், கட்டணம் செலுத்தணும். கட்டணம் செலுத்த தான் மரியாதை, வேற எந்த மரியாதை தேவையில்லை. இது வந்து ஆதி காலத்துல என்ன சொல்றாங்கன்னா தாம்பூலம் இல்லாத ஜாதகனுக்கு பலன் சொல்லாதேன்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? தாம்பூலம்னா வேற ஒண்ணும் இல்லை, அந்த காசு வெத்தலை பாக்கு பழத்தை இல்லாம வரவனுக்கு பலன் சொல்லாத, உட்காந்துட்டு எதையுமே பதில் சொல்லாதவனுக்கு பலன் சொல்லாது. இது மாதிரி பலன் சொல்லாம இருக்கு ஒரு 18 ரூல்ஸ் இருக்குது, யாருக்கு பலன் சொல்லக்கூடாது ஒரு ஜோசியன்னு சொல்லிட்டு. அதுல காசு இல்லாம கேட்கிறவனுக்கு பலன் சொல்லாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் உங்களோட பலன்களை மதிக்க மாட்டான். ஓசியில் ஒருத்தனுக்கு பலன் சொன்னா பஸ்ஸில் போறீங்க, சும்மா உட்காந்துருக்கு பக்கத்தில் இருக்கவனுக்கு பலன் சொல்றீங்க, கேட்டு கடைசி வரைக்கும் கேட்டு அப்படின்னு போயிடும், மரியாதை இருக்காது. அதான் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்ற மாதிரி இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே தவிர, ஆனால் ஜாதகம் பார்க்கறதுக்கு லக்னம் தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, வெறுமனை கிரகங்களை பார்த்தே பலன் சொல்லலாம். இது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஹேண்டில் பண்ணுறாங்க. இது எல்லா ஜோசிக்காரங்களுக்கும் தெரியவும் தெரியும். ஆனால் இவங்க அந்த சில புதுசாக வந்திருக்க ஜோசிக்காரங்க இல்லைன்னா இந்த ரிட்டையர்ட் ஆகிட்டு படிப்பாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு ஜோசியத்தை படிச்சுட்டு ஜோசியர் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு இதை பற்றி புரிஞ்சுக்கவே அந்த புரிதல் இருக்காது. அவங்க வந்து என்னன்னா புக்கில் என்ன படிச்சிருக்கோமோ அதை திருப்பி ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நாங்களாம் வந்து சின்ன வயசுலேயே ஜோசியத்துக்குள்ள சம்பாதிக்க வந்துட்டோம் வாழ்க்கையை விட்டுட்டு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. இல்லை இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, ஜோசிக்காரனுடைய குடும்பத்துக்கு எவனும் பொண்ணு கொடுக்குறதில்ல, ஜோசிக்காரனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்குறதில்ல, ஜோசிக்காரன் தானன்னு கேட்குறாங்க. அப்போ நீ வந்து எல்லா வேலையும் 60 வயசு வரைக்கும் நீ வேற வேலை பார்த்துட்டு கடைசி காலத்தில் ஜோசியத்துக்கு வரவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள விட நாங்கள் சின்ன வயசுலேயே ஜோசியம் வரவங்க, நாங்கள் நிறைய போராட்டத்தை கடந்து வரோம் இல்லைங்களா. அப்போ எங்களுக்கு இதில் இன்னும் ஆழமான புரிதல், ரொம்ப போராட்டம் இருக்கும். நிறைய பேர் எங்களுடைய லைஃப்குள்ளே நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி அந்த இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே நாங்கள் அதுக்குள்ளே பல இடத்த கடந்து வந்துடும் ஜோசியத்துக்குள்ளன்றப்ப. ஒரு ஜோசியம் என்பதை எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, வேற ஏதாச்சும் ஒன்று காமிச்சு கூட உங்கள் வீட்டை காமிச்சு கூட கேட்கலாம், உங்கள் புக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை சொல்லி பலன் கேட்கலாம், எப்படி வேணாலும் ஒரு ஜோசி காட்ட பலன் கேட்டால் சொல்லிடுவார். ஏன்னா அவர் அதே வாழ்க்கையாக வாழ்கிறாருன்றதுனால. இந்த லக்னம் தான் இருந்தால் தான் பலன் சொல்லணும், லக்னம் துல்லியமானதாக தான் பலன் சொல்லணும், சரியான நேரம் கொடுத்தா தான் பலன் சொல்லணுன்றது எதுவுமே கிடையாது. நான் இன்னைக்கு பிறந்திருக்கேன் சார், இத்தனாம் தேதி பிறந்திருக்கிறேன், டைம் தெரியாதுன்னா சூப்பராக பலன் சொல்லலாம், ஓகேங்களா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர தெரியும். இதே தொழில் இல்லைங்களா,
இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய கார் இம்போர்ட் எடுக்காரு சார், பவர் ஸ்டேரிங் ஆயில் ஒழுகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே ஓஸ் சொல்லாட்டா பரவாயில்ல சார், நான் வேற ஓசை நான் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன், வாங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல மெக்கானிக். அது மாதிரி தான் ஜோசிக்காரங்க. சார் பிறந்த தேதி மட்டும் இருக்குது, பரவாயில்ல எடுத்துட்டு வா, நான் பார்த்து சொல்கிறேன்றது தான். ஓகேங்களா? அப்போ இங்கே எதுவுமே தேவையில்லை ஜோசியத்துக்குள்ள, வெறும் கிரகங்களுடைய அந்த கட்ட அடைப்பு மட்டும் இருந்தால் சூப்பராக பலன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய தகவல் அடுத்தடுத்து பார்க்கலாம். மிக சிறப்பு சார். நன்றி, வணக்கம்.